ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். இந்த வார டெல்லி லீக்ஸில் என்னென்ன சொல்லியிருக்கிறார் வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இந்த முறை டெல்லி லீக்ஸ் என்பது மகத்தானது. நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணங்கள் எப்படி கடந்த 11 வருடங்களாக, அதையும் தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள் 1980 இன்று வரை பற்பல தேர்தல்களில் அவர்கள் முன்வைத்தது ட்ரிபிள் தலாக், ராமர் கோவில், ஆர்டிகல் 370, வக்ஃப் போர்டு அனைத்தையுமே செய்து முடித்து விட்டார் நரேந்திர மோடி. அவருக்கு செய்யக்கூடியது 2. அதை நான் டெல்லி லீக்ஸ் என்று கடைசியில் நான் சொல்லுவேன். காரணம், நம்மளுடைய வாசகர்கள், நேயர்கள் கண்டிப்பாக கடைசி மட்டும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து மகிழ வேண்டும். பற்பல முக்கிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் கூற இருக்கிறேன். அருண் மூலமாக தங்களுக்கு தெரிய வேண்டும். அதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்வேன். 14 மணி நேரம் லோக்சபா, 13 மணி நேரம் ராஜ்யசபா, 27 மணி நேரத்தை நான் விடாது கேட்டவன். 67 மெம்பர்கள் பேசினார்கள், இரண்டும் சேர்த்து. மகத்தான விவாதம், பிரதிவாதம் இருந்தது. இருப்பினும் சில முக்கியமான செய்திகளை தமிழகத்திற்கு ஏற்ப இருக்கிறது. இந்த டெல்லி லீக்ஸ் மூலமாக அதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அருண். எஸ் சார், ட்ரூலி ஹிஸ்டாரிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நாளில் இருக்கும். ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல், போலரைசிங்கான ஆக்ட் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டாலும் ஒரு முக்கியமான சீர்திருத்தமாக பார்க்கப்படுவது இந்த வக்பு சட்டம். நீங்கள் சொன்னது போலவே 370, ஆர்டிகல் 370 ஆரம்பித்து ராமர் கோவிலிருந்து இது ட்ரிபிள் தலாக்லேருந்து இப்போ இது சிஏஏக்கு அப்புறம் இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கீ ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பல சொத்துக்கள் பற்றிய விவகாரம் போயிட்டு இருக்கும் நிலைமையில் இது ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய சொத்து பற்றிய விவகாரமாக மாறி ஒரு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லப்பட்டு எதிர்கட்சிகளால் பிம்பம் கட்டமைக்கப்பட்ட நிலையில் ரொம்ப ஸ்மூத்தாக லோக்சபா, ராஜ்யசபாவில் நிறைவேறி இருக்கிறது. விரைவில் பிரசிடென்ட்டும் ஒப்புதல் தர இருக்கிறார்கள். நான் இதில் கேட்க இருப்பது சார், நீங்கள் 27 மணி நேரம் பார்த்துருக்கீங்க. லோக்சபாவில் மெஜாரிட்டி இருக்குது, அதுலேயும் சில அக்கன்னா இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். என்டிஏலேயே அலைஸ் எப்படி ஒத்துப்பாங்கன்றது ஒரு கேள்வி இருந்தது. ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இருக்கானே தெரியாத இடத்துல அங்கேயும் அரங்கேறிக்கிறது. எப்படி சார் மோடி மேஜிக் எப்படி நடந்தது? மோடி மேட்ச் அமித்ஷாவின் அட்ராசிட்டி என்று சொல்லலாம். அமித்ஷா செய்த மாபெரும் சாதனை. இதை வன்மையாக சொல்லலாம், அட்ராசிட்டி என்று சொல்லலாம். ஆனால் அவருடைய சாதுரியம், அமித்ஷாவுடைய சாணக்கியத்தனத்தை தான் இது செய்தது. ஒரே ஒரு உதாரணம், டெல்லி லீக்ஸ் மூலமாக பல முக்கிய செய்திகளை, திரை மறைவில் இருக்கக்கூடிய செய்திகளை நான் சொல்ல இருக்கிறேன். ஒண்ணு பாருங்க அருண், இந்த 27 மணி நேர விவாதத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இரு அவைகளிலும் கிரண் ரிஜிஜுவை முன்னிறுத்தி, அமித்ஷாவை பின் நிறுத்தி நரேந்திர மோடி தாய்லாந்து, இங்கிலாந்து என்று சென்று விட்டார். ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ், நம்பிக்கை இருக்கும் என்பது புரிந்து கொள்ள முடியும். காரணம், டெல்லி லீக்ஸ் மூலமாக சில முக்கியமான தகவல்களை, எந்த சேனலில் வராத தகவல்களை நான் சாணக்கிய நேயர்களுக்கு அருள் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். சென்ற ஆகஸ்ட் மாதமே இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பட்ஜெட் தொடரில் வக்ஃப் போர்டை நிறுத்த வேண்டும் என்று பல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி மீட்டிங்ல கூட கருத்துக்கள் உருவாகிய பிறகு சந்திரபாபு நாயுடுக்கும் அமித்ஷாவிற்கும் 1 மணி நேரம் ரகசிய பேச்சு நடந்தது. இதையெல்லாம் எடுக்கலுங்கள், இதையெல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பட்டியல் கொடுத்தார். அதே மாதிரி நிதிஷ்குமாரிடம் அமித்ஷா பேசினார், இதையெல்லாம் எடுத்து விடுங்கள், இதையெல்லாம் சேர்த்து விடுங்கள் என்று. அதற்கு சார்பாக ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி
தன்னுடைய அறிக்கையை கொடுத்த பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய கேபினெட் கூடிய பிறகு சட்டமாக இது வரையறுக்கப்பட்டது. அந்த சட்டத்தில் திருத்தங்களும் செய்யப்பட்டது. அதாவது அரசாங்கத்தினுடைய சட்டத்தில் அரசாங்கமே திருத்தம் செய்தது. காரணம், யூ மஸ்ட் டேக் நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு ஆன் போர்ட். அதற்காகத்தான் பின்னணியில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்ற மாதங்களில் செய்து 2025 வருடம் ஈத் முடிந்த பிறகு இதை கண்டிப்பாக சட்டமாக்க வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டார். இதன் நடுவே பல பிரச்சனைகள் வந்திருந்தது. எதிர்கட்சிகள் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி மகத்தான விவாதம், குறைந்தது 8 லட்சம் பக்கங்கள் உடையது இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி அறிக்கை. 8 லட்சம் பேஜஸ், 1 அல்ல 2 அல்ல, 450 முஸ்லிம் சங்க அமைப்புகள் தங்களுடைய கருத்துக்களை வாதத்திற்கும் வைத்தார்கள், எதிர்த்து வைத்தார்கள். ஆக மொத்தம் இதன் மூலமாக பல முறைகளில் வட இந்தியாவில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில், தென்னிந்தியாவை பொறுத்து பார்த்தால் கர்நாடகா, தமிழ்நாடு அவ்வளவு அஃபெக்ட் ஆகாதுங்க, கர்நாடகாவில் ஆகுதுங்க. இதையெல்லாம் பல மெம்பர்கள், பல தூதுக்குழுக்கள் வந்தது. ஜெகதம்பிகா பால் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய பஸ்தி என்ற மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய எம்பி, அவர் உத்தரப்பிரதேச எம்பி, 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சிறப்பு அம்சம் என்ன என்று கேட்டால், ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தார் அவர் உத்தரப்பிரதேசத்தில். அவர் ஆங்கிலம் படைத்தவர், வழக்கறிஞர், ஹிந்தி சரளமாக பேசக்கூடியவர். அவர் தலைமையில் இதை அமைத்தது. அவர் செய்த மாபெரும் சாதனை இதுதான். அது சட்டமாக்கியது என்றால் முக்கியமான ஒரு கிரெடிட் கோஸ் டு அமித்ஷா, கிரண் ரிஜிஜு, ஜெகதம்பிகா பால். அதுதான் சொல்ல முடியும். தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். எஸ் சார், அஃபீஷியல் நம்பர் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 128 ஓட்டு வந்து ராஜ்யசபாவில் வந்திருக்கு. நான் லோக்சபா பற்றி கேட்கணும்னு நினைக்கல. ஏன்னா லோக்சபாவில் நான் அது ஒரு பின்கதை மட்டும் கேட்டால் மட்டும் போதும், நம்பர் கேம்குள்ளே நான் போகணும்னு நினைக்கல. ஏன்னா என்டிஏக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, கன்வின்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் மட்டும் இருக்குது. பட் நான் ராஜ்யசபாலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜ்யசபாவுக்கு விடை கிடச்சிட்டா லோக்சபாவுக்கும் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். 128 ஓட்டு கிடச்சிருக்கு. மெஜாரிட்டி இல்லாத என்டிஏவுக்கு ராஜ்யசபாவில் எப்படி 128 ஓட்டு கிடச்சிது, அங்கே 125 கிடச்சிது அப்படின்ற பாயிண்ட் முக்கியமானதாக இருக்குது. இந்திய அலையன்ஸுக்கும் அவங்க அலையன்ஸை தாண்டி சில ஓட்டு கிடச்சிருக்கு, என்டிஏ அலையன்ஸுக்கும் அவர்கள் ஓட்டை தாண்டி கிடச்சிருக்கு. யார் யார் எங்கே போனார்கள்? அதிமுக எதிர்த்து ஓட்டு போட்டதுன்னு தெரியும். அப்போ பிஜு ஜனதா தளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் தான் மாற்றி வந்திருக்கா? எங்கே வந்திருக்கு? வேற என்ன வந்திருக்கு? அதுதான் டெல்லி லீக்ஸ். தாங்கள் கேள்வி கேட்டதுதான் டெல்லி லீக்ஸ். நான் பதில் சொல்லுவதுதான் அதிசயம். அதுதான் ராஜதந்திரம் அமித்ஷாவினுடையது. 3 சுயேட்சை மெம்பர்கள் நேற்று முன்தினம் இரவு பிஜு ஜனதா தள் தலைவரிடம் அமித்ஷா பேசினார். ராஜசேகர் ரெட்டியினுடைய மகன் ஜெகன் ரெட்டியுடன் அமித்ஷா பேசினார். சில தூதுவர்கள் மூலமாக சில கருத்துக்கள் ஏற்படுத்தது. அவர்கள் ஓட்டு போடாமல், வாக்கெடுப்பு எடுக்காமல் வெளியே நடப்பு செய்யலாமா அல்லது இருந்து கொண்டு சப்போர்ட் செய்யலாமா, இது சந்திரபாபு நாயுடுக்கு கெடுதலாக வருமா நல்லதாக வருமா, இதையெல்லாம் யோசித்து அரசியல் சந்திரன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ராஜ்யசபாவில் பெரும்பான்மை 3 ஓட்டுகள் இருந்தாலும், எப்படி எதிர்கட்சிகள் 95, இவங்களுக்கு 128, ஆக மொத்தம் 33 ஓட்டு எப்படி கிடைச்சது எக்ஸ்ட்ராவா? அதுதான் அங்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சாதனை அமித்ஷா விடுந்தது. அதிமுகவின் உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவித்து மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டார்கள், இங்கு எதிர்த்தார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் என்ன செய்தார்? அவர் சாதகமாகத்தான் போட்டார். ஜி.கே. வாசனும் அரசாங்கத்திற்கு சாதகமாகத்தான் போட்டார்கள் வாக்கு. சோ ஆக மொத்தம் ராஜ்யசபாவில் நடந்தது இது. லோக்சபாவில் 2 வித்தியாசம் என்ன என்று கேட்டால், ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் 56 நம்பர் தான் வித்தியாசம். அந்த 56 என்பது சப்பனீஞ்சு சொல்லுகிறார்களே, மாதை 56 மாதை பிரித்து கொண்டு காட்டுவேன் என்று. அதற்காகத்தான் அந்த 56 வந்ததாக சில பாரதிய ஜனதா கட்சி
உறுப்பினர்கள் சொன்னார்கள். இருப்பினும் இதில் ராகுல் காந்தி பங்கேற்காது இருப்பது ஏன்? காரணம், கேரளாவில் இருக்கக்கூடிய கிறித்துவர்கள் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக RSS அமைப்பின் மூலமாக இந்த ஒரு தேர்தல் முன்னதாக, கேரளாவில் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னதாக ஒரு அலையன்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு, கிறிஸ்டியன் சப்போர்ட்டிங் வக்ஃப் போர்டு. காரணம், பல சர்ச்சுகள் தங்களுடைய ஜமீன், அவருடைய நிலங்கள் என்று ஆக்கிரமிக்க செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதையெல்லாம் எதிர்த்து கிறித்துவர்கள் நரேந்திர மோடிக்கு சாதகமாக வந்ததனுடைய காரணம் RSS. அதுதான் அவர்களுக்கு ஒரு பம்ப், ஒரு தேர்வை எடுத்து கொடுத்தது. அதுதான் முக்கியமான டெல்லி லீக்ஸ். அருண், ஓகே, இதுல பிஜு ஜனதா தளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் கன்வின்ஸ் ஆகிறதுக்கான பாயிண்ட் என்ன இருக்கு? ஏன்னா நம்ம இங்க டீலிமிட்டேஷனுக்காக திமுக நடத்தின லிட்ரலி ஒரு இந்திய அலையன்ஸுடைய கூட்டம் போல இருந்த அந்த மாநில முதலமைச்சர்களுக்கான கூட்டத்தில், மற்ற மாநில கட்சிகளுக்கான கூட்டத்தில், அதில் பிஜு ஜனதா தள் ரெப்ரசன்டேட்டிவ் பங்கேற்றாரு. நவீன் பட்நாயக் வீடியோ மெசேஜ் கொடுத்துருந்ததை பார்த்தோம். அப்படி இருக்க எப்படி இங்கே வக்ஃபு போன்ற ஒரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஓட் பேங்காக இருப்பது, மைனாரிட்டி ஓட்டர்ஸாக இருப்பது இஸ்லாமியர்களும் கூட. அப்படி இருக்க பிஜு ஜனதா தள் எப்படி பிஜேபி இப்போ ஆளும் கட்சியாக வந்திருக்கு, கூட்டாளி கட்சியாக இருந்து பின்பு நட்பு கட்சியாக மட்டுமே இருந்து தற்போது பிரதான எதிராளியாக ஆட்சியவே பிடித்து விட்டது, பிஜு ஜனதா தளத்தை தட்டிவிட்டு. அப்படி இருக்க அந்த பிஜு ஜனதா தள் எப்படி பாஜகவுக்கு வாக்களித்தது? இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு, அந்த ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயத்திற்கு ஜெகன்மோகன் ரெட்டியும் ஆதரவாக வந்திருக்கிறார். இது ரெண்டுமே நடந்திருக்குன்னா பேக் எண்ட்ல ஏதாவது நடந்திருக்கணும்ல? டெல்லி லீக்ஸ் இதில் என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டீலிமிட்டேஷன் மகாநாட்டிற்கு இருவரும் வந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கும், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் ஒரு பின்னடைவு என்று தான் சொல்ல முடியும். இதை வைத்துக் கொண்டு பார்த்தால் அதுதான் அமித்ஷாவுடைய சாணக்கியர் ராஜதந்திரம். அந்த விஷயம் வேறு, இந்த விஷயம் வேறு. அந்த விஷயத்தில் எது சொன்னாலும் நாங்கள் செய்கிறேன் என்கிறார்கள். இப்பொழுது பாருங்க, முதல்ல இந்த பில்லு வரப்போது ஜேபிசி கேட்டாங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. அதை ஒத்துக்கொண்டார்கள். 4 மாதங்கள் ஆகிவிட்டது. ஜேபிசி தன்னுடைய அறிக்கை கொடுத்தார்கள். மொத்தம் 8 மாசம் ஆச்சு. இப்பொழுது சட்டமாகிவிட்டது. இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜனாதிபதி அலுவலகத்திற்கு மத்திய லா மினிஸ்டருடைய செயலாளர் ஜனாதிபதியுடைய செயலாளரை பார்த்து இன்று மாலை அல்லது நாளை காலை திரௌபதி முர்முவுடன் கையெழுத்து ஒப்பந்தம் விடப்படும், அதன் மூலமாக இது சட்டமாகும். சட்டமான பிறகு வாதங்கள் நடந்தது. அனைத்து திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வந்தார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக சட்டமன்றத்தில் வக்ஃப் போர்டை திரும்ப பெறுக என்று சொல்லி அவரும் கருப்பு கொட்டுணி அணிந்து இருந்தார். இவ்வளவு செய்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவு, மூக்குடைப்பு என்று கேட்டால், லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் பெரும்பான்மையுடன் பாஸ் செய்யப்பட்டது. அரசியல் ரீதியாக சாணக்கியனாக இருந்த அமித்ஷா வெற்றி பெற்றார். கருணாநிதியுடைய மகனான மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்தார். ஆனால் கீழே வந்து மீசையில மண்ணு ஓட்டுறேங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் போறேங்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் போனதன் மூலமாக என்ன நடக்கும்? ஆர்டிகல் 370க்கும், ராமர்ம கோவிலுக்கும், சிஏஏக்கும், என்சிஆருக்கும் எல்லாம் சொல்லி கோர்ட் போனவர்கள் இதுவும் கோர்ட் போனால் கோர்ட்டினுடைய நீதிபதிகள் எப்படி இதை அணுகுகிறார்கள் என்றெல்லாம் தெரியாது. இருப்பினும் இன்று நாளை அது சட்டமாகிவிட்டால் கூடிய விரைவிலே 1 வாரம் 2 வாரத்திற்குள்ளாகவே மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் இந்த சட்டத்தினுடைய முக்கிய சாராம்சங்களை ஒரு கடிதம் மூலமாக அனைத்து மாநில அரசாங்கங்களுக்கும் அனுப்புவார். அதை தமிழக அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் பல வழக்கறிஞர்களுடைய கருத்து. காரணம், இட் இஸ் பைண்டிங் ஆன் தி தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்க வந்து சர்வ சிக்ஷா அபியான், மும்மொழி கொள்கை, ஹிந்தி இதெல்லாம் திணிக்கிறான் சொல்லலாம். ஆனா பாராளுமன்றத்தில் பாஸ் செய்யப்பட்டது இந்த வக்ஃப் போர்டு.
அதை நிறைவேற்ற மாட்டேன் என்று கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின் சொல்லுவாரே ஆனால் அதற்கு ஆளுநர் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவார் ஆர்.என். ரவி. இது ஒரு மோதல் வர இருக்கிறது தமிழகத்தில் ஓரிரு மாதங்களில். ஓகே, இந்த விஷயத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல பாஜக முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்க. ராம் மந்திர் கதம் கயா, அதே போல வக்பு போர்டு கயா, அதே போல ஒன்னொன்னா பார்த்தோம்னா டிக்கா போட்டு கதம் கதம் கதம்னு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டே வராங்க. அடுத்து என்ன? அதற்கு ஒரு காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அல்ல பாஜக. சொல்லக்கூடிய செய்யக்கூடியவர்களை, தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றியது பாஜக அரசாங்கம், நரேந்திர மோடியுடைய அரசாங்கம். சப்க சாத் சப்க விகாஸ், அனைவரும் ஒன்று, அனைவருடைய விசுவாசம் பெற்றது. மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் நீட் எக்ஸாம்ல முதல் கையெழுத்து போடுறேன்னு தம்பட்டம் அடித்துக் கொண்டார்களே, செங்கலை காண்பித்தார்களே, அதையெல்லாம் வீழ்த்த முடிய அளவிற்கு அமித்ஷாவினுடைய ராஜதந்திரம் அதுதான். தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், இது சட்டமாகிவிட்டது, இனிமேல் சட்டத்தின் ரீதியாகத்தான் பார்க்க முடியுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகமோ இந்திய அலையன்ஸோ ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியை பார்த்து கேட்கவில்லை, தாங்கள் பேசியிருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டாமா? ஏன் சொல்லவில்லை? அவர் யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று சொன்னார் 2024. அதே மு.க. ஸ்டாலின் 2019 ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் என்றார். ரெண்டுமே நடக்கல. ஆனா வக்ஃபு போர்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். தமிழக அரசாங்கத்தில், தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றிக்கு வக்ஃபு போர்டை வாபஸ் பெறுங்க, திரும்ப பெறுங்க எல்லாம் கோஷமிட்டார்கள். ராகுல் காந்தி எங்க வாயடிச்சுன்னு இருந்தாரு? அதை கேட்க வேண்டாமா? சோ ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், அதுதான் டெல்லி லீக்ஸ். ராமர் கோவில் கட்டியாகிவிட்டது, ட்ரிபிள் தலாக் வந்தாகிவிட்டது, சிஏஏ வந்தாகிவிட்டது, எல்லாமே பண்ணியாச்சு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கி 2 பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், POK. அடுத்தது கச்சத்தீவு. கச்சத்தீவிற்கு முயற்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை, அதாவது நாம் இருவரும் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இதை ஒளிப்பதிவு செய்கிறோம். நரேந்திர மோடி இன்று இலங்கையில் கால் வைக்கிறார். நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திரைமறைவில் பிஹைண்ட் த சீன்ஸ் NSA அஜித் தோவல் அவர்களும் அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களும் பல மாதங்களாக கச்சத்தீவை பற்றி பேசி வருகிறார்கள். கண்டிப்பாக அதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளுவார். அது வெளிப்படையாக சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா தெரியாது. தமிழகத்தினுடைய மீனவர்களையும் காப்பாற்றுவதற்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தன்மானத்தை காப்பாற்றுவதற்கு இலங்கைக்கு சென்ற யாழ்ப்பாணத்திற்கு சென்ற முதல் பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஆக தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். வக்ஃபு போர்டுக்கு பிறகு, ராம் மந்திருக்கு பிறகு 2 பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அண்ட் கச்சத்தீவு. இதுதான் மெயின் டெல்லி லீக்ஸ். அருண், ஸோ இன்னைக்கு நம்ம டெல்லி லீக்ஸ் வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது பிரதமர் மோடி அவர்கள் இலங்கையில் இருப்பார். கச்சத்தீவிற்கான பிள்ளையார் சுழி போடப்படும். புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சென்னை வரும்பொழுது, அதாவது தமிழகம் வரும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமை காலை தமிழகம் வரும்பொழுது அவருக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கிறது. காரணம், வெற்றி கொண்டான் என்ற பெயரை கொண்டு கூடிய நரேந்திர மோடிக்கு தமிழகத்திற்கு உதவி செய்வதற்காக வாக்குறுதிகளை திசநாயக இலங்கையரிடமிருந்து வாங்கி கொண்டு வருவார். ஒன்று. இரண்டாவதாக, பாம்பன் பாலத்தை திறக்க வைக்கக்கூடிய நரேந்திர மோடி ராமர் தினமான, ராமர் நவமியான 6ஆம் தேதி அன்று ராமேஸ்வரம் கோவிலில் வழிபட இருக்கிறார். ஆக மொத்தம் இதுவும் ஒரு ஆன்மீக செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அரசியல் செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விழாவிற்கு முதலமைச்சர் போகாது இருப்பது தவறாக ஒரு செய்தியை கொடுத்தாலும், 8 கோடி தமிழ் மக்களுக்கு இது ஒரு துரோக செயல் என்று கருதினாலும், மு.க. ஸ்டாலினுக்கு தக்க பதிலை நரேந்திர மோடி அந்த விழாவிலே கொடுப்பார் என்பதுதான் பிரதமர் செயலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய திரைமறைவு செய்திகள். நாம் இருவரும் பேசினோம்.
அருண் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பார் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கேள்வி கேட்கவில்லை. ஆக மொத்தம் நான் அருணாக மாறி நானே கேள்வி கேட்டுக்கொண்டு நானே பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். ராஜ்யசபாவில் அமித்ஷாவினுடைய ஆக்ரோஷம், நிர்மலா சீதாராமன் நிதானம், வைகோ அவர்கள் தமிழகத்தில் பாஜகவை கால் ஊன்ற விடமாட்டேன் என்று சொன்னாரே, அவர் கால் வச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கு அப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. முடிஞ்சா கால் வச்சு பாருங்கன்னாரு. Sir, community cannot be stigmatized. Yes. An entire community cannot be branded like this. Fawzia Khan ji, I'll come to you. I'll give you the opportunity. Honorable Finance Minister. But one line he said, one line. No, one nimisham irungappa, please. He might be very emotional, sir, but that one line he said is objectionable, and I will seek your indulgence to remove it. He said, Tamil Nadu kaaduvai paakren. You enter Tamil Nadu, I'll see you. No good. No good. Illa, tappadu. Tappu. Neenga solla koodadu. நீங்க அப்படி பேசுறது ரொம்பவே தப்பு. இந்த நாட்டுல யார் வேணாலும் எங்க வேணாலும் கால் வைப்போம். யாருக்கும் அதிகாரம் இல்ல ஒரு உயிர் பேச. Honorable Finance Minister. So sir, we this have is atrocious. You set foot in Tamil Nadu and take care. What is that language? We have a Home Minister after a long time. அதற்கு சரியான சவால் விட்டார் நிர்மலா சீதாராமன். வைகோ வாயடைத்து போனார். வைகோவிற்கு இந்த முதுமையில் இப்படிப்பட்ட மூக்கடுப்பு என்பது, மூக்கு அறுப்பு என்பது ஒரு அநாகரிகமாக இருந்தாலும், வைகோவினுடைய ஒரு ஆக்ரோஷத்தை புரிந்து கொண்டாலும், அதை பாராட்டினாலும், வைகோ சரியான ஒரு பதிலை நிர்மலா சீதாராமன் கொடுத்ததற்கு அமித்ஷா பாராட்டினார். காரணம், அமித்ஷா எழுந்து சொன்னார், தங்களுக்கு ஹிந்தி தெரிந்தும் ஹிந்தி தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றீங்க. நிர்மலா சீதாராமன் சொல்ற மாதிரி தாங்கள்லாம் பாஜகவை தமிழகத்தில் கால் வேணுமா 26 பாருங்கள் என்று அமித்ஷா சவால் விட்டார். ஆக மொத்தம் இதையெல்லாம் தமிழக ஊடகங்களோ யூடியூப்களோ செய்தித்தாள்களோ பிரசரிக்காமல் இருந்தாலும் அந்த வீடியோவை தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை தாங்கள் போட்டு காண்பிக்க வேண்டும் சாணக்கிய நேயர்களுக்கு. நிர்மலா சீதாராமன் எப்படி சவால் விட்டார் என்பது காரணம், இந்தியாவில் யார் ஒன்னா எங்க ஒன்னா போகலாம், சுதந்திரம் இருக்கிறது என்று சொன்னார். சோ ஆக மொத்தம் நிர்மலா சீதாராமன் ஒரு முக்கிய பங்கு வகித்தார் ராஜ்யசபாவில் இந்த வக்ஃப் போர்டினுடைய விவாதத்தின் பொழுது. இன்ட்ரெஸ்டிங். அடுத்த கச்சத்தீவுகளுக்கான முக்கிய நகர்வுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. பின்வேலைகள் முடிந்துவிட்டது, பிள்ளையார் சுழி போடப்பட்டது, ப்ளூ பிரிண்ட் எக்ஸிகியூஷன் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட். 2026 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி கச்சத்தீவில் தான் டெவலப்மெண்ட் வருமா, அதற்கான வியூகங்களும் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி.